ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயின்ல சொன்ன மாதிரி இஸ்ரேல் காசா வார ஸ்டாப் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் தருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஆக்ஷன் இருக்கு. இஸ்ரேல் காசா வார்ல சீஸ் ஃபயர்ல என்ன நடக்குது? லெட்ஸ் டிஸ்கஸ். ட்ரம்ப் இஸ்ரேல் காசா வார ஸ்டாப் பண்றதுக்கு 20 பாயிண்ட்ஸ் அக்ரிமெண்டான பீஸ் பிளானை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இஸ்ரேல் அரப் கண்ட்ரிஸ் எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க, ஹமாஸை தவிர. 72 ஹவர்ஸ்க்குள்ள ஹமாஸ் இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்திருந்தாங்க. ஹமாஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ் நாங்க உங்களோட நெகோசியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனோட நெகோசியேஷன் மீட்டிங் ஈஜிப்ட்ல நடந்து ஹமாஸும் இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இஸ்ரேல்ல நேத்து நடந்த கேபினெட் மீட்டிங்ல எல்லாரும் இதுக்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. இதனோட தொடர்ச்சியா ட்ரம்போட பீஸ் பிளானான ஃபர்ஸ்ட் ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா, இமீடியட்டா சீஸ் ஃபயர் பண்ணணும், இஸ்ரேல் அவங்க புடிச்சு வச்சிருக்க பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணணும், ஹமாஸும் அவங்க புடிச்சு வச்சிருக்க ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும், உடனடியா எய்ட் எல்லாத்தையுமே காசாக்குள்ள அலோவ் பண்ணணும். இது எல்லாமே தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிளான்ல இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இப்போ இதை தொடர்ந்து இஸ்ரேல் அவங்க புடிச்சு வச்சிருக்க 250 பாலஸ்தீன பிரிசனர்ஸை அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹமாஸ் கிட்ட இருக்கிற ஹாஸ்டேஜஸை மண்டே இல்ல டியூஸ்டே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸையும் சொல்லியிருக்காங்க. உலக கண்ட்ரிஸ் எல்லாருமே இதுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வருஷமா காசால நிறைய பேர் பசி பட்னியால இறந்தாங்க, இந்த முடிவை நாங்க வரவேற்கிறோம், இமீடியட்டா நாங்க காசாக்குள்ள போய் எல்லாருக்கும் உதவி செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், மெடிக்கல் அண்ட் ஃபுட்ஸ் எடுத்துட்டு காசாக்குள்ள வர போறாங்க. வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாருமே இந்த சீஸ் ஃபயருக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷனை கொடுத்திருக்காங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட ஃப்ரெண்டான ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய வாழ்த்து ஒன்று சொல்லியிருக்காரு. இதனோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஹமாஸ் ஏற்கனவே சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு வேணும், ஹமாஸுக்கு கண்டிப்பா காசாவோட கவர்னிங்ல ஒரு ரோல் வேணும், இஸ்ரேல் காசால இருந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா ஆகணும், அது கம்ப்ளீட்டா பாலஸ்தீனிய கண்ட்ரோலுக்கு வரணும். நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காசாவோட கவர்னிங்ல ஹமாஸுக்கு எப்பவுமே இடம் இருக்கக்கூடாது. இதனோட டிஸ்கஷன் எல்லாமே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸ்ல நடக்கும். எதுவா இருந்தாலும் இப்ப காசால சீஸ் ஃபயர் பண்ணது மிகப்பெரிய விஷயம். இதுக்காகவே ட்ரம்ப் உலக நாடுகள் எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மந்த் அமெரிக்கால நடந்த யுனைடெட் நேஷன் கேதரிங் அசம்பிளில பல கண்ட்ரி லீடர்ஸ் ட்ரம்ப் கிட்ட இஸ்ரேல் காசா வர முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நீங்க நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ட்ரம்போட ஆக்ஷனுக்கு அப்புறம் அது கிடைக்குமா கிடைக்காதான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல் காசா வாரோட நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.